ரெண்டு பேர் அவரு சொர்ணவேதியும் யமுனா ராஜேந்திரனையும் பற்றி நான் முதலே சொல்லணும். ஆக்சுவலா இந்த புத்தகத்துல நான் சொல்லணும்னு நினைச்சது இந்த மணிரத்னம் புத்தகத்துல அவங்க யமுனாவுடைய அதாவது என்ன சொல்லுங்க ஒரு முன்னோட்டமாக ஒரு 4 பக்கமும் சொர்ணவேலுடைய முன்னுரையும் இருக்கு. அதுதான் கிட்டத்தட்ட நான் பேசுறதும் இனிமே வேற அதுல பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை. நீங்க படிச்சீங்கன்னு தெரியும். அது நான் அதை அப்படியே செகண்ட் பண்றேன். நான் ரொம்ப மிக சரியானதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா என்னன்னா இன் எவ்ரி வே ரெண்டு பேரையும் இன்னொரு சம்பவத்துல நான் 2 பேர் வீட்லயும் போய் தங்கினேன். அதாவது பிரிட்டன்லயும் அவர் வீட்லயும் தங்கினேன். 2 பேர் வீட்லயும் ரெண்டும் ரொம்ப முக்கியமான என்னுடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி தான். அது ஒண்ணு யமுனாவோட நான் மார்க்ஸோடைய கல்லறையில போய் நின்னேன். யமுனாவோட சேர்ந்து என்னை கூட்டிட்டு போய் நானும் சேர்ந்து போனோம். தென் அதே போல சொர்ணவேலோட நான் அமெரிக்காவில் இருந்த போது ஹால் ஃபாஸ்டர் ஒரு போன நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் 1910க்குள்ள நியூஸ் பேப்பர்ல இருந்து காமிக் புக்கு பேஜ் இருக்கு பாருங்க, சாட்டர்டே சண்டே பேஜ் இருக்கு பாருங்க. அந்த பேஜ் எல்லாம் ஒர்க் பண்ண மாபெரும் கலைஞருடைய சிலருடைய ஒரிஜினல் ஆர்ட் ஒர்க் அதுவும் காமிக் புத்தகங்களும் அந்த அவர் இருக்கிற யூனிவர்சிட்டியில மிச்சிகன் யூனிவர்சிட்டியில 5 லட்சம் புத்தகங்களை சேகரிச்சு வச்சிருக்காங்க. அந்த அந்த ஒரிஜினல் ஆர்ட் ஒர்க்கை பார்க்கறதுக்கான அவர் கூட சேர்ந்து நான் ரொம்ப பெரிதும் மதிக்கிறேன் ஒரு மாபெரும் கலைஞர் ஹால் ஃபாஸ்டர். அவருடைய ஒரிஜினலை பார்க்கறதுக்கான வாய்ப்பையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. 2 பேரும் சினிமா மட்டும் இல்லை, இந்த ரொம்ப கிளாரிட்டியோட மல்டி லேயர்ல ஒர்க் பண்ற நண்பர்கள் எனக்கு. அவருடைய அதிலையும் குறிப்பாக யமுனாவுடைய புத்தகத்தை வெளியிடுகிற இந்த நாளில் நான் உங்களோடு இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக்சுவலா மணிரத்னம் பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட இந்த 40-50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஒரு ஆல்டர்னேட் சினிமா செய்வதற்கான முயற்சிகள் எல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் நானும் அதுல ஒரு பகுதியாக உள்ள இருந்தும் வெளியிருந்துமாக நாங்கள் எல்லாம் இருந்திருக்கிறோம். அதுல நான் குறிப்பாக நானும் பிறகு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ள போய் ஒர்க் பண்ணாங்க என்னுடைய நண்பர்கள் பாண்டியா, கலை, மனோபாலா எல்லாரும். நாங்கள் எல்லாம் ஒரே அறை. இது என்னன்னா அந்த காலகட்டத்துல அதாவது குறிப்பா நான் நேரடியாக அந்த காலகட்டத்தில் மணிரத்னம் சந்தித்ததில்லை. எல்லாருக்கும் தெரியும். இப்ப இந்த அரசியல் சார்ந்த அழகியிலையும் அரசியலையும் சார்ந்து பேசுகிற விதத்தில் என்னையும் பிரிக்கவே முடியாதுதான். அரசியல் எல்லாம் அழகில் இல்லை. நான் அப்படிதான் நாங்கள்லாம் பார்க்கிறோம். அது வெறும் பியூர் ஆர்ட் ஒன்றும் இல்லை, சோல் இல்லாததுதான். பொலிட்டிக்கலா அது டிபேட் பண்ண வேண்டியதும் பேச வேண்டியதும் இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் அந்த காலகட்டத்தில் அதாவது முதல்ல மணியை ஒரு அறிமுகம் இல்லாத காலகட்டத்தில் அவரோடு சேர்ந்து இயங்கிய அல்லது அந்த காலகட்டத்தில் இருக்கிற மற்ற கலைஞர்கள் அதில் பிசி, ஜிபி, தென் அவரோட சேர்ந்தது ரஹ்மான், எல்லாருக்குமான ஆரம்ப காலத்துல நானும் விளம்பர படங்கள் இவங்களோட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கிறேன். அவங்க படிக்கிற காலத்திலேயே எனக்கு இந்த நட்பு இருந்தது. அது இப்ப அது இல்லை. அதுதான் நாங்கள்லாம் இப்ப அதிகமா சொல்லிட்டே இருக்கிறோம். ஆக்சுவலா ஒரு இன்டர் டிசிப்ளினே இல்லை இப்ப. அதாவது சினிமா நாங்க பெயிண்டிங் படிக்கிறோம், சினிமா சம்பந்தப்பட்டவர்களோட ஒரு மிக அருமையான ஒரு நட்பும் எங்களுக்கு சினிமா நாங்க 70s சினிமா படிக்கிற ஆர்ட் படிக்கிற காலத்துல கரெக்டா அதுக்கு முன்னாடி 60s தான் பணிகர் இருந்த காலகட்டத்தில் தான் தென்பகுதியில் ரித்விக் அட்டாக்கியும் ஒரு ரேயோடைய இன்ஃபுளுன்ஸ்ல முதல் ஆரம்ப முயற்சிகளா இருக்குவாங்க. கிரிஷ் இங்க கேரளாவில் இந்த முயற்சிகளுக்கெல்லாம் ஆதர்சமாக இருந்த மிக முக்கியமானவர்கள் எல்லோரும் செல்லுகிற ஒரு காம்பவுண்ட் தான் ஓவிய கல்லூரி காம்பவுண்ட். அது 70s நாங்க இருக்கும்போது இன்ஃபேக்ட் சீனிவாசன் சொன்னது போல நாங்கள் எல்லாம் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்கிற காலத்துல எல்லாருக்கும் வருவாங்க. ஜானாபுராம்ல இருந்து இன்ஃபேக்ட் என் கிளாஸ்மேட்டே அரண்னுடைய படத்துல ஹீரோவை நடிக்க வேண்டியது ஸ்ரீபாட்சி இந்த மாதிரி டக்ளஸ் தான் நடிக்க வேண்டியதா இருந்தது. அதனால இந்த சினிமாக்களை பார்ப்பதும் நிர்மால்யம், அதாவது
இதுல இருக்க பாருங்க, மெயின்ஸ்ட்ரீம் சினிமாவில் ஒரு ரிமார்க்கபிளான எக்ஸசைஸ் அந்த காலகட்டத்தில் இருந்தது பாருங்க. பீன் மேனுக்கு பிறகு இவர் வர்றாரு, நிர்மாலயம் வந்தது, அங்க அதே மாதிரி அங்கூர் வந்தது, நிஷாந்த் வந்தது அந்த காலகட்டத்தில் 70s. இதெல்லாம் நாங்கள் அப்புறம் வந்து இவருடைய பிரயாணம் படம், யாரு பரதனுடைய படம் இல்லையா, பரதனுடைய முதல் படம் பிரயாணம். இந்த படங்கள் எல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் முதல் நாள் அதுலயும் ஓவியர்களா இவங்கெல்லாம் இருக்கும் பட்சத்தில் முதல் படங்களை இருக்கிற காலகட்டத்துல இவங்க எல்லாமே உடைய படங்களையும் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டி எல்லாம் அந்த நேரம் தான். அப்ப எதுக்கு இது சொல்றேன்னா, அதை தொடர்ந்து இந்த பாதிப்போடு தமிழ்நாட்டுல வந்து எடுத்த மெயின் ஸ்ட்ரீம்லயும் சில முயற்சிகள், நான் பேர் சொல்ல முயற்சி இருந்தது. ஆனால் வந்து ஆல்டர்னேட் சினிமாவை யோசித்த முயற்சிகள் எல்லாமே என்ன பொறுத்தவரை எல்லாமே ஃபேக். தமிழ்நாட்டில் வந்து எதுவும் என்ன சொல்லுங்க, ஒரு ட்ரூத்ஃபுல்லான முயற்சியாக எங்களுக்கு எல்லாம் படவே இல்லை எப்பயுமே அந்த காலகட்டத்துல. அது போல வந்து இதே காலகட்டத்துல இப்ப ஒரு இது இந்த இவங்க திராவிட இயக்கம் வந்து சினிமா படையினதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய எழுச்சி வந்து மக்களோட நாடகம் சினிமாவோடு வந்து அரசு கிட்டையும் பிடிக்கிற இடத்திற்கு வந்த போது எதிர்வினையாக இருந்தது அப்போ ஒரே ஒன்று துக்ளக். அது அல்லாமல் பாலச்சந்தருடைய சினிமா தான். பாலாஜி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாத நாடகம் தான். நின்று சினிமாட்டிக் பாசிபிலிட்டி இல்லாத நின்று பேசிட்டே இருக்கிற மாதிரியான இடத்துல இருந்து அடுத்த இடம் நாங்கள் அந்த காலகட்டத்துல பார்த்தது வந்து மணியோடைய படம் தான், மணிரத்னத்துடைய படம் தான். அது வந்து எப்படி அந்த சினிமாவை சொல்றதுன்னா, இதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு கம்பேரிட்டிவான ஒரு இது என்னன்னா, அது வந்து பேன் இண்டியன் சினிமாவாக்குறதுக்காக தமிழ்த்தன்மை இருக்கிற கேரக்டர் எல்லாம் அதுல இருந்து அழிச்சிட்டதை தான் நாங்கெல்லாம் ரொம்ப பெரிய மோசமான ஒரு காரியமாக நாங்கள் அந்த காலகட்டத்துல எல்லாம் நாங்கள் பேசிட்டே இருப்போம். அதுல என்னன்னா, அதுக்கு முன்னாடி அது இதை எதோட சேர்ந்து ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் இதை எதோட சேர்ந்து நாங்க வந்து எப்பவுமே பேசுவோம்னா, அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பீரியட்ல எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதுக்கு திலகர் வந்து எப்படி விநாயகர் பொம்மையை பயன்படுத்துறாரோ, அது போல அந்த காலகட்டத்துல மாற்றம் வந்து, அதாவது பிரிண்டிங் டெக்னாலஜி எல்லாம் வருது, கேலண்டர் ஆர்ட் வருது. வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன், அதாவது ரவிவர்மா பாம்பேக்கு போறாரு தன்னை உயர்த்திக்கிறதுக்காக, அப்புறம் வந்து அவரே கலர் பிரிண்டிங் அவரே இது பண்றாரு. அவரு செஞ்சு கடைசியில பிரிண்டிங், கலர் பிரிண்டிங் எல்லாருக்கும் கிடைக்கிறதுன்னு கேலண்டர் வந்து ஒரு ராமர் ஒரு படம் நீங்க பிரிண்ட் பண்ணா அந்த படம் வந்து இந்தியா முழுவதும் எல்லா வீட்டுக்கும் போயிடுறதுக்கான பாசிபிலிட்டி. அதுக்கு முன்னாடி 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு வேற அனுமதி தான் இருந்தது. அதாவது மித்த அதுவரையில் இருக்கிற ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் அவங்கவுங்களுக்கான சோர்ஸ், அவங்கவுங்களுக்கான இன்ஃபுளுன்ஸ் தான் அதை வந்து பண்ணாங்க. இதுதான் இந்திய தன்மையாக மாற்றுது. அது மாதிரி அதே மாதிரிதான் சினிமா அடுத்த இடத்துல வந்து நாங்க பேசிட்டு ஃபங்க்ஷன் பண்ணதாக மணிரத்னத்துடைய படத்தை பார்ப்போம். அவர் வந்து நான் இன்னும் எலாபரேட்டெல்லாம் அதை வந்து பேசல, வந்து இடையில நாங்க விமர்சன பார்வையோட தான் பார்ப்போம். அப்படி இருந்த காலத்துல அவருடைய பக்கத்துல ஒர்க் பண்ண எனக்கு இன்னும் சுகாசினி எதுவும் தெரியும். என்னுடைய சகோதரோட சேர்ந்து படிச்சவங்க எல்லாருமே ஒன்னா அந்த காலகட்டத்துல. ஆனால் வந்து நான் சந்திச்சதே இல்லை ஒரு முறை மணிரத்னத்தை. பிறகு என்னுடைய வாழோட மலை, இப்ப வாழோட மலை இங்க வந்து விஜய் உட்கார்ந்துருக்கு இருக்கு. வாழோட மலை புத்தகம் வந்த பிறகு அது வந்து அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு முயற்சி சொன்னது போல நாசருடைய படத்துல நாங்க ஒரு முயற்சி, ஒரு கவுண்டரா அதை வந்து பயன்படுத்தினோம், ஒரு சின்ன பகுதியா. அது வந்து அதுக்கு பிறகு அந்த ஒரு ஆற்றாமையெல்லாம் நான் பண்ணினேன் பெயிண்டிங், சீரீஸ் ஆஃப் பெயிண்டிங் வந்து கடைசியில் ஒரு புத்தகம் வரைக்கும். பிறகு இந்த பொன்னியின் செல்வனை பண்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு அவங்க முன்னெடுக்க ஆரம்பிச்சு 2009 இந்த புத்தகத்தை. அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப நாளா பழக்கம் இருக்கிற அழகம் பெருமாள் டைரக்டர் மணிரத்னத்துக்கு அசிஸ்டன்ட் இருந்தாரு. அதனால நான் பார்க்கறது உங்களை நீங்க பாருங்க உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னு சொன்னதுனால நான் ஒரு முறை சந்திச்சேன். எதுக்கு சொல்றேன்னா, இது மாதிரி எனக்கு ஒரு பொலிட்டிக்கலாவும் சினிமாவும் ட்ரூத்ஃபுல்லா சொல்லணும்னா, நான் வந்து இன்னும் இதுவரையில சொல்லாத ஒரு மிகப்பெரிய உண்மை என்னன்னா, மணிரத்னத்தோட எல்லா படமும் நான் பார்த்தது எல்லா படமும் பார்த்தது இல்லை. அஞ்சலி வரைக்கும் தான் பார்த்தேன். அதுக்கு பிறகு பொலிட்டிக்கலா
நமக்கு ஒரு விமர்சனம் இருக்கிற, எல்லோரும் பேசுகிற, நான் பேசுகிற பம்பாய் படத்தையும், அப்புறம் வந்து இலங்கை பிரச்சனைகள், இந்த மாதிரியான பொலிட்டிக்கலா இருக்கிற படத்தை மட்டும்தான் பார்த்தேன். மற்ற படங்கள்லாம் பார்க்கறதுக்கான எனக்கு ஒரு அயற்சி வந்துச்சு. எனக்கு வந்து அந்த படங்களே சொன்னதெல்லாம் பார்த்துருந்தேன். ஏதாவது டிவியில வந்து பாட்டுகளை பார்த்தாதான் வாய்ப்பு. வேற முழுமையான படத்தை நான் பார்க்கல. ஒரு சின்ன அயற்சி தான் இது வந்து. ஆனால் இந்த படம் ஒரு பீரியடை பண்றதுனால என்னை ஃபோர்ஸ் பண்ண பிறகு நான் சந்திக்கிற மாதிரி இருந்து, அப்புறம் நான் சந்திச்சேன். ஆக்சுவலா அவங்க சொன்னதுனால நான் போன உடனே மணி எடுத்தோம் வந்து டிராயர்ல இருந்து வாடரோட மலை புத்தகத்தை எடுத்து டேபிள்ல வச்சேன். நான் அடுத்த முறை சந்திக்கும் போது உங்களுக்கு கொடுக்கலான்னு இருந்தேன். எனக்கு முன்னாடி என் புத்தகம் வந்துருச்சு, எனக்கு மகிழ்ச்சிதான் சொன்னேன். ஆனா வந்து அவங்க இந்த படத்தை எடுக்க போறேன்னு எடுக்கத சொல்றேன்னா, இந்த படத்தை எடுக்க போறேன் அவங்களுக்கு இது தேவையில்லை. அதாவது இந்த ரிலேட்டரும் நான் அதை பார்த்ததில்லை. அது இது மட்டும் நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா என்னன்னா, மேல நான் சொன்னேன் வந்து பேசிட்டு இருக்கும்போது மணி சொன்னதுல இந்த மாதிரி நான் இது ஜெயமோகன் வந்து 90% எழுதிட்டாப்ல, ஆனா எனக்கு தூக்கம் வருங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இப்படி கட்டிட்டா இதாவே சொன்னேன். அவர் என்ன எழுதுறது எல்லாம் கல்கி எழுதி முடிச்சு வச்சுங்க. இனிமேல் நீங்க எப்படி இதை விஷுவலைஸ் பண்ண போறீங்கன்றதான் சேலஞ்சு. இனிமேல் வேற சேலஞ்ச் அவங்களுக்கு கிடையாது நான் சொன்னேன். இல்ல சார், அதான் அவங்க படத்தை பார்த்தோம், புத்தகத்தை பார்த்தோம்னா எனக்கு இப்படி தோணுச்சு அப்படின்னு. அது வந்து அந்த காலகட்டத்துல ஒரு 4 மாதத்துக்கு பிறகு அது வந்து இந்த 2009ல நின்றுடுச்சு. ஆக்சுவலா என்ன எதுக்கு இதை சொல்றேன்னா, அவங்க எப்போதுமே ஒரு நான் தொடர்ந்து இதை சொல்லிட்டே இருக்கிறது, எப்போதுமே அவங்க வந்து ஒரு ஐடென்டிட்டி இருக்கு பாருங்க, தமிழ் ஐடென்டிட்டி சார்பான விஷயத்தை முன்னிறுத்துவதற்காக அதுக்காகவோ ரிசர்ச் ஓரியன்டாவோ ஒர்க் பண்ற எஃபர்ட் எல்லாம் அவங்ககிட்ட கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து இந்த தன்மையை அடிச்சிட்டு தான் வேற மொழி பேசுகிற நடிகர்கள் எல்லாம் ஒரே படத்துல இருக்கிறதாகவும், இந்தியா முழுவதும் போகிற படத்துல இது நம்மளை சார்ந்த படத்துல நம்ம தெரிஞ்ச ஒருத்தருக்கு இருக்கிறதாகவும், அது ஒரு மாதிரி ரொம்ப ரிமார்க்கபிளா ஒரு என்ன சொல்றது, ஒரு வியாபார ரீதியில டிசைன் பண்ண படங்கள் தான் எல்லா படமுமே. அதுல வந்து எல்லோரும் சொன்னது போல ஒரு பிராமண அரசியலும் இருக்கிறது, தமிழ்நாட்டு பிராமண அரசியல், அதெல்லாம் சேர்ந்து அந்த பார்வையில வந்து அது போச்சு அந்த படங்கள்லாம். அதனால இத முயற்சி பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு அந்த பீரியட்ல ஒரு யோசனை இருந்தது. ஆனால் அது நடக்கல அந்த டைம்ல. அந்த ஆஃப்டர் தேட் அப்புறம் நாங்க ஒரு 1.5 வருஷம் வந்து இன்னொரு சுரேஷ் கிருஷ்ணனோட டைரக்டரோட ஒர்க் பண்ணி அதுவும் நின்றுச்சு. இவங்க திரும்பி படம் பண்ண வந்துட்டாங்கன்னு நிறுத்திட்டோம். எதுக்கு இதை சொல்றேன்னா, அங்க அவங்களுக்கு வந்து ஒரு தமிழ் தன்மையை நம்ம அதுல இருக்கணும்னு நாம வந்து ஏற்கனவே இங்க நடந்தது. இதெல்லாம் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஏற்கனவே இங்க ஒரு கலை இயக்குநர்கள் எல்லாம் வந்து வேற்று மாநிலத்துல இருந்து வந்தாங்க. குறிப்பா வந்து என் கூட ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்பயே வந்து கேட்பேன், ஒரு ஆரம்ப காலத்துல தோட்டதர்னி என்ன சொல்லுவேன், நாங்கெல்லாம் ஒன்னா எக்ஸிபிஷன் வச்சுட்டு இருந்த காலம், நான் சொல்றேன் 70s 80s காலத்துல முதல்ல தோட்டாவருக்கு இது மணிக்கு ஒர்க் பண்ண காலத்துல இந்த ஒரே ஒரு பாட்டை மட்டும் பார்த்துட்டு யார் இது அப்படின்னு நான் கேட்டேன். அந்த பகல் இல்ல நீ நல்லா அடுத்த படம் பாருங்க, நான் இந்த மௌனராகம் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவங்க தான் சொல்றான். அப்படிதான் முதல்ல அது ஆரம்பிச்சது. தென் எங்களுக்கு வந்து ஒரு நான் பார்த்ததுல அயற்சி வந்து கூட பொலிட்டிக்கலா கூட இருக்கிற ஆஸ்பெக்ட்ல எல்லாருக்கும் தெரியுதான். இப்ப நம்ம எல்லாரும் பேசிட்டோம், எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த அயற்சி தான் அது விடுபட்டது. ஆனால் என்ன நான் எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் தாண்டி இது ஏன் இப்ப இல்லாம போயிடுச்சு, இதுக்கு எல்லாம் தாண்டி இப்ப சமீப காலத்துல எல்லோரும் சொன்னது போல இப்ப வந்து இந்த அமரன் படம் என்ன, அப்புறம் வந்து அது மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுலயும் ரைட் விங் வந்து சினிமாவை தான் எடுத்திருக்கு. சினிமா எனக்கு என்னுடைய நண்பர்கள் பலர் சொல்லுகிறார்கள். அப்புறம் இப்போ ஒரு படம் வந்து கல்கின்னு ஒரு படம் பார்த்தேன். என்னை ஃபோர்ஸ் பண்ணி எங்க ஆர்டிஸ்ட்லாம் என்னை கூட்டி போய், எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு அந்த படம் பார்த்துட்டு. அதுக்குள்ளேயும் அதாவது என்ன சொல்லுங்க, ரைட் விங்குடைய ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு கிளவர் வாக்கு தான் எல்லாத்துலயும் இருக்கு. அது வந்து தொடர்ந்து நடக்கிறதாக நான் எப்போதும் கருதுகிறேன். அந்த வகையில வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் ஆரம்ப காலத்தில் நாங்கள் பார்த்த இன்டர்டிசிப்ளின், இனிமே வர ஃபியூச்சர் ஃபிலிம் மேக்கருக்கான இது இருக்கு பாருங்க. அதாவது இன்டர்டிசிப்ளின் பெயிண்டிங்கை பார்க்கறது எப்படி, அதாவது மியூசிக் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதை வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம். அது நடக்காம போயிடுச்சு. இனிமையாவது இது நடக்கணும். ஏன்னா இந்த இது நாம அனுபவிச்சதுதான். அது வந்து நாடகத்து வழியாக வந்து தமிழ்நாடு வந்து எல்லோரையும் தாண்டி
கடந்த 70-80 ஆண்டுகளில் மற்ற மாநிலத்தை தாண்டி மிகப்பெரிய மிக உயரத்துக்கு நான் எல்லா இந்தியா முழுவதுலையும் கூக்குறானதுக்கு நான் போயிருக்கிறேன். நான் சில நேரங்கள்ல ஆந்திராவிலே 5 ஆண்டு இருந்திருக்கேன். அப்பயே நாங்க என்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், உங்களுக்கு 2 பெரியார் வேணும்னு சொல்றேன். அங்கெல்லாம் அப்படிதான் இருந்தது. தமிழ்நாடு கெயின் பண்ணி இருக்கிறத இந்த சூழல்ல இந்த மாதிரி ஒரு யோசனை இருக்கிற கலைஞர்கள் செஞ்ச வியாபாரம் செஞ்ச காலகட்டத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் இருக்கு. ஆக அதை அது இப்ப இங்க மட்டும் இல்ல, ரொம்ப தெளிவா ரைட் விங் செய்வதாக நான் கருதுகிறேன். அந்த வகையில இதெல்லாம் ரொம்ப கிளாரிட்டியோட நாம் எல்லாத்தையும் தாண்டி இந்த கியூபா சினிமாவை பத்தி யமுனாவுடைய புத்தகம் என்னுடைய அபிப்பிராயம் அது இன்னைக்கு ஒரு சரித்திரபூர்வமான நாள் தான் நான் நினைக்கிறேன். இந்த புத்தகம் தமிழுக்கு மிக மிக முக்கியமான ஒரு கொடை என்றே நான் கருதுகிறேன். இந்த புத்தகத்தை இது விமர்சன புத்தகம். இது நான் பார்த்ததுல மணியை சந்திச்சதுலையும் அவங்களுக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டையும் சேர்த்து அவர் ரொம்ப ரொம்ப தெளிவா இந்த புத்தகத்தை செய்திருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு உங்கள் எல்லோரும் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.